வணக்கம். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 8 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது வெளிப்படையாக சொன்னால் இந்த 2 நாளுமே, அதாவது இன்று திங்கள் செவ்வாய், இந்த திங்கள் செவ்வாய் 2 நாளுமே 8 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. 4 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை. எவை அந்த 8 ராசிகள் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். திருஷ்டி இருக்கிறதுனால மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பாருங்க. எது நல்ல புத்தகம்? பாலகுமாரன் எழுதிய எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள்னு சொல்ல முடியும் எங்களால். நல்ல புத்தகம் பாலகுமாரனோடது படிச்சு பாருங்க. உடையார் இருக்கு, என் கண்மணி தாமரை இருக்கு, காசும் பிறப்பும் இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது. ரமணர் இருக்கு. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மனோதிடம் இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். மனோதிடம் அதிகம். 12 ராசியிலேயே சந்திர பகவானுக்கு பிடிச்ச ராசி ரிஷப ராசி. அதனால பயன்படுத்திக்கோங்க. திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி. யார் அப்பூதி அடிகள்? திருநாவுக்கரசருடைய பெரிய பக்தர். யார் திருநாவுக்கரசர்? பெரும் சந்திர பக்தர், சிவபக்தர். திங்களூர்ல மிக பெரும் அதிசயத்தை நடத்தியவர். திங்களூர் எங்க இருக்கு? திருவையாறு பக்கத்துல இருக்கு. மொத்தத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்லது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பாருங்க. எது நல்ல புத்தகம்? பாலகுமாரன் எழுதிய எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள்னு சொல்ல முடியும் எங்களால. நல்ல புத்தகம் பாலகுமாரனோடது படிச்சு பாருங்க. உடையார் இருக்கு, என் கண்மணி தாமரை இருக்கு, காசும் பிறப்பும் இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது. ரமணர் இருக்கு. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அம்புலியே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பாருங்க. எது நல்ல புத்தகம்? பாலகுமாரன் எழுதிய எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள்னு சொல்ல முடியும் எங்களால. நல்ல புத்தகம் பாலகுமாரனோடது படிச்சு பாருங்க. உடையார் இருக்கு, என் கண்மணி தாமரை இருக்கு, காசும் பிறப்பும் இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது. ரமணர் இருக்கு. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அசை உணவு வேண்டாம். இன்னைக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம். ஏன் அசை உணவு வேண்டாம்னா உங்க ராசிக்கு தலைவர் சந்திரன். அதனாலதான் மனசுல மந்திரம் என்னன்னா ஓம் அருந்ததியே போற்றி, அனுசுயாவே போற்றி. நல்ல நாளாக இல்லை. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, இலவசமா. படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. ஆமா. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வெற்று கர்வம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் நவ திருப்பதியே போற்றி, நவ திருப்பதியே போற்றி சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, வடக்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, இலவசமா. படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. ஆமா. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? ஹஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன். அதனால மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நாள்.
பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஒரு நல்ல புத்தகம் படிச்சு பாருங்க. எது நல்ல புத்தகம்? பாலகுமாரன் எழுதிய எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள்னு சொல்ல முடியும் எங்களால். நல்ல புத்தகம் பாலகுமாரனோடது படிச்சு பாருங்க. உடையார் இருக்கு, என் கண்மணி தாமரை இருக்கு, காசும் பிறப்பும் இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, படிச்சு பாருங்க நல்லது. ரமணர் இருக்கு. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலையில், நல்ல நாள். மனதில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் பிறை சூடனே போற்றி, பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, அது நல்லது. அதனாலே புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம் 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம், அனுஷம், கேட்டை. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நிதானம், பொறுமை, ஜாகிரதையா இருங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணா நதியே போற்றி. கிருஷ்ணா நதி கனகதுர்காய வாழுகிற இடம், கிருஷ்ணா நதியோரம். மந்திரத்தை சொல்லுங்க நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதை. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, இலவசமா. படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு. ஆனா மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் இந்திரனே போற்றி, இந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க நல்லது. மனசு நிதானப்படும், கோபம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. அனுகூலமான எண் 7, 5, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, அது நல்லது. அதனாலே புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. திருவோணத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு, அதனுடைய தலைவர் சந்திரன். மொத்தத்தில் சூப்பரான நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ரங்கநாதரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, அது நல்லது. அதனாலே புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். திருஷ்டி இருக்கிறதுனால மனசுல ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ. ஓம் திங்களூரே போற்றி, திருநாவே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, அது நல்லது. அதனாலே புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். கோபம் அதிகமாக இருக்கிறது, பேச்சிலே நிதானம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் வருணனே போற்றி, வாருணியே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, இலவசமா. படிச்சு பாருங்க. 26 பகுதி இருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சோறு குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஆமா நேயர்களே, இன்று நல்ல நாள். 4 ராசிகளுக்கு தான் சிரமம், அதற்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். 8 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.